வணக்கம். கேரளாவில் நிலச்சரிவு 200 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க வயநாட்டில். இன்னும் எவ்வளோ பேர் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரு பெரிய பணக்கார ஊர்லாம் கிடையாது. வயநாடு கொஞ்சம் எளிய ஊர் தான், டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். பணம் குவிக்கிறவங்க குவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஏழை மக்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. மண் சரிவு ஏற்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருமானத்துக்கு கீழே இருக்கிற மக்கள் தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னதான் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பல வரப்பு சண்டைகள் இருந்தாலும் முல்லை பெரியாறு அணை, தண்ணி பிரச்சனை, அது இது நிறையா இருக்குது. இது அரசாங்கம் அவங்களுக்குள்ளே செய்கிற அரசியல். ஆனால் மக்களாகிய நாம் மனிதத்தை பார்த்து நம்மளுடைய நடவடிக்கையை அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கலாம். இப்போது அந்த மக்களுக்கு நம்ம எதாவது உதவி செய்யணும்னு சொல்லும்போது இது யார் கையும் போய் கொடுக்குற அளவுக்கு நமக்கு இப்போது நிலைமை சரியில்லை. அதனால் நாமளே கிளம்பி அங்கே போகலாம். நண்பர் உறவினர்கள் நம்ம உதவியோட நம்மளால் எவ்வளோ பொருட்கள் சேகரிக்க முடியுமோ, எவ்வளோ பணம் சேகரிக்க முடியுமோ அங்கே போய் களத்துக்கு போய் உண்மையாகவே யாருக்கு தேவையோ அவர்களுக்கு மட்டும் கொடுத்து வர முயற்சி எடுத்து வருகிறோம். இன்னும் ஒரு 8 நாள் டைம் எடுத்துக்கலாம். நண்பர்கள், உங்கள் நண்பர்கள்டே சொல்லுங்கள். இதில் யார் வேணால் கூட வரலாம், யார் வேணால் வரவேற்கத்தக்கது. பணம் மட்டும் கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க வேண்டாம். யார் கூட வரீங்களோ வாங்க. இங்கேருந்து பொருளாக கொண்டு போகணுன்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு லாரி நிறையா பொருள் சேருதுன்னா ரொம்ப சந்தோஷம். நிறையா குடும்பத்துக்கு போய் நம்ம பொருட்களை கொடுத்துட்டு வரலாம் நம்மளால் முடிஞ்சதை. ஆனால் சென்னையிலேருந்து லாரி போகுதுன்னும் போது லாரிக்கே 1 லட்ச ரூபா வந்துடும் உங்களுக்கு. அந்த காசு நம்ம தமிழ்நாடு பார்டரில் போயிட்டு அங்கேருந்து அங்கே இருக்க நண்பர்கள் உதவியோடு அங்கே ஒரு லாரி பிடிச்சி அங்கேருந்து பொருள் கொண்டு போனோம்னா அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு மிச்சமாகும். இதுதான் பிளான் இப்போதைக்கு. நண்பர்கள் இணைய விரும்புனீங்கன்னா உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கலாம். வர விரும்புகிறவங்க எனக்கு தனியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளாம் சேர்ந்து மனிதர்கள் தான் உதவி செய்யணும். நம்ம இந்த மாதிரி அவசர கால நிகழ்ச்சியில் முன்னாடி நிறைய விஷயத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். கொரோனா சமயத்தில் மழைநீர் வெள்ளம் அதிகமாக சூழ்ந்தப்போ இது ஒரு பெரிய பேரிடர். நம்மளால் முடிஞ்ச உதவிக்கரத்தை நீட்டுவோம். நன்றி, வணக்கம்.